விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஒருவரும் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இன்று காலையில் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தந்தி தொலைக்காட்சியிடம் தெரிவித்த தகவல். இதற்கென சிறப்பு குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு யாராவது மருத்துவமனைக்கு வராமல் இருந்தால், குறைவான பாதிப்பு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணி, அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழலில் வீடு வீடாக சென்று, மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று யாராவது இந்த விஷசாராயம் மருந்தினார்களா அப்படின்ற தொடர்பான கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. செய்தியாளர் பழனிவேல் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பழனிவேல், இது தொடர்பான கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? இதுவரை மருத்துவமனைக்கு செல்லாத நபர்கள் யாராவது இருக்காங்களா இந்த விஷசாராயம் அருந்தியவர்கள்? கண்டிப்பா சார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் உயிரிழந்தாங்க. இந்த நிலையில தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியபடி சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் கள்ளச்சாராயம் குடித்து அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து யாராவது இன்னும் வெளியில தெரியாம இருக்கா என்பது குறித்தும் ஒவ்வொரு வீடாக சென்று செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கணக்கெடுக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே மாதவச்சேரி கிராமத்துல ஏற்கனவே ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடித்து நாராயணசாமி என்பவர் நேற்று இறந்து விட்டார். இன்று அவருடைய உடல் சேலம் மருத்துவமனையிலிருந்து கச்சிராயபாளையம் கொண்டு வரப்பட்டு இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில கள்ளக்குறிச்சி மற்றும் கச்சிராயபாளையம் எடுத்துவாயநத்தம் பகுதியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் மாதவச்சேரி கிராமத்துல ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீதியாகவும் சென்று தற்போது கள்ளச்சாராயம் குடித்து யாராவது இருக்கிறார்களா, அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது குறித்து இப்ப விசாரிச்சு வராங்க. அந்த அடிப்படையில தற்போது ஒரு 7 பேர் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். குறிப்பா பாண்டி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய அரசு மருத்துவமனைகளில இந்த மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சுமாரா ஒரு 7 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.